பொதுவாகவே பெண்கள் தலையில பூ வச்சாங்கன்னா ரொம்பவே அழகா இருப்பாங்க. பெண்கள் தலையில் பூ வைத்துக் கொள்வதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக வைத்துக்கொள்ள வேண்டிய மிக மிக ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பூ தான். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. பொதுவாகவே பார்த்தோன்னா பெண்களோட ஆடம்பர பொருளில் பூவும் ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பூக்கள் எவ்வளவு தான் விலையாக இருந்தாலும் அதை வாங்கி தலைமுடியில் வைப்பது அப்படிங்கிறது தான் அப்போ தான் அவங்களுடைய ஆசை தீரும் அப்படிங்கிறது தான் உண்மை. பெண்கள் பொதுவாகவே தலையில் பூ வைத்தா ரொம்பவே அழகாக இருப்பாங்க. ஆனால் அந்த பூ வைப்பதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. நம்ம முன்னோர்கள் இதை தெரிஞ்சு தான் அதை பாரம்பரியமாக பூ வைப்பது அப்படிங்கிறது ஒரு பாரம்பரியமாக விஷயமாகவே கொண்டுட்டு வந்திருக்காங்க. பெண்கள் பூ வைப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ நம்ம நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம். பொதுவாக நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாலும் ஒரு அறிவியல் காரணம் இல்லாமல் இருக்காது அப்படிங்கிறத முதல்ல நம்ம நம்பணும். அந்த வகையில் பெண்கள் தலையில் பூ வைத்து கொள்வது எவ்வளவு நல்லது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பூ வைக்கும் பொழுது அதற்குரிய ஒரு நற்பலன்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படி பார்த்தோன்னா பெண்கள் தலைமுடியில் பூ வைப்பது அப்படிங்கிறது வைக்கும் பொழுது நிகழும் நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். பெண்களுக்கு பூ அப்படின்னாவே ரொம்பவே பிடித்தமான ஒன்றாக ஒரு பொருளாகவே இருக்குது. ஆனால் இன்றைய காலத்தில் பார்த்தோன்னா பெண்கள் மாடர்ன் உடைய அணிகிறாங்க அப்படிங்கிறதுனால தலையில் பூ வைப்பதை பொதுவாக நிறைய பேர் விரும்ப மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. எல்லாருமே இப்படி இருப்பார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு விருப்பம் இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் பூ வைப்பதால் கிடைக்கும் நன்மைகளை கேட்டால் தினமுமே பூ வைப்பாங்க பெண்கள். தலையில் பூ வைப்பதால் ஏற்படும் நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக பார்த்தோன்னா பெண்கள் அதிகமாக பயன்படுத்தும் பூக்களின் அறிவியல் காரணம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தலையில் பூ வைப்பதால் ஏற்படும் நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பூக்களில் இருக்கும் பிராண ஆற்றல் அப்படிங்கிறது நம்ம மூளையால் ஈர்க்கப்படுகிறது அப்படின்னும் இதனால் மன அழுத்தம் குறையுது அப்படின்னும் மனதில் நிம்மதியை தர செய்கிறது அந்த மலர்கள் அப்படிங்கிறதா இந்த பூவிற்குரிய கூடுதல் ஒரு சிறப்பு. தலையில் பூ வைப்பதினால் நம்ம சுற்றி இருப்பவர்களின் கவனத்தையும் அது ஈர்க்குது அப்படின்னும் அதோடு மட்டுமல்ல உடலுக்கு புத்துணர்ச்சியை தருவதற்கும் உதவியாகவும் அது இருக்குது அப்படிங்கிறது தான் இதற்குரிய அறிவியல் காரணம் அப்படின்னே சொல்கிறாங்க. அந்த பூவை தலையில் வைத்தோன்னா என்னென்ன பூவை தலையில் வைத்தோன்னா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னும் பூக்களை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே பெண்களுக்கு விருப்பமான பூக்களின் லிஸ்ட் பார்த்தோன்னா முதல்ல இடம் பிடிப்பது மல்லிகைப்பூ, அடுத்ததாக பார்த்தோன்னா முல்லைப்பூ, அடுத்ததாக பார்த்தோன்னா ரோஜா. இந்த மாதிரி பூக்களை தலையில் வைப்பது அப்படிங்கிறது பெண்களுக்கு ரொம்பவே ஒரு பிடித்த விஷயம். அப்படி தலையில் எப்படி பூ வைக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். தலையில் பூ வைப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிதான விஷயம் கிடையாது. ஆனால் அதை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பெண்கள் பூ வைக்கும் பொழுது உச்சந்தலையிலோ அல்லது கழுத்து புரடி பகுதியிலோ வைக்கவே கூடாது அப்படின்னும் இரண்டு இடத்திற்கும் இடையில அதாவது இரண்டு காதுக்கு இடையில் இருக்கும் தலைப்பகுதியில் வைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு. அதிலும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வாசனையாக இருக்கும் பூவை வாசனை இல்லாத பூக்களோடு சேர்ந்து வைத்தோம் அப்படின்னா தலைமுடி உதிர்வு போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை வாசனை இருக்கும் பூவை வாசனை இல்லாத பூக்களோடு சேர்த்து வைக்கவே கூடாது. கூடுமானவரை வாசனை உள்ள மலர்களை சூடிக்கொள்வது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுதான் உடலுக்கும் நன்மை தரும்.
மூளையை சுறுசுறுப்பாக வைத்திருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் நிகழும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதிலும் குறிப்பாக வாசனை உள்ள பூவை வாசனை இல்லாத பூவோடு சேர்ந்து வைப்பது அப்படிங்கிறது மிக மிக ஒரு தவறான விஷயம். அடுத்ததாக பார்த்தோன்னா, தலையில் ரோஜா பூ வைப்பதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்படி ரோஜா பூவை தலையில் வைக்கும் பொழுது தலை சுற்றல், கண் எரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி செய்வதற்கு இந்த ரோஜா பூ உதவியாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கண் எரிச்சல் பிரச்சனை, தலை சுற்றல் பிரச்சனை யாருக்காவது இருந்ததுன்னா கண்டிப்பாக தொடர்ந்து ரோஜா பூவை தலையில் வைக்கும் பொழுது அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பை அந்த ரோஜா பூ கொடுக்கும் அப்படிங்கிறத நம்பலாம். அடுத்ததாக பார்த்தோன்னா, கண்ணுக்கு குளிர்ச்சி தருவதற்கு இப்போ எல்லாருமே பொதுவாக பார்த்தோன்னா லேப்டாப் இந்த மாதிரி விஷயங்களில் கவனத்தை தினமுமே குறைந்தபட்சம் நாள் முழுவதும் செலுத்திக்கிட்டு வரோம். அந்த மாதிரி கண்ணுக்கு குளிர்ச்சி தருவணும் அப்படின்னாலும், மன அமைதியை கொடுக்கணும் அப்படின்னாலும், இந்த மல்லிகை பூவை தினமுமே தலையில் வைத்துக்கொள்வது அப்படிங்கிறது கண்ணுக்கு குளிர்ச்சியும் மன அமைதியையும் தரும் ஒரு அற்புதமான பொருள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தினமுமே மல்லிகை பூவை தலையில் வைப்பது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும். தேவையில்லாத டென்ஷனை குறைப்பதற்கு இந்த மல்லிகை பூவின் நறுமணம் மிக சரியாக செயல்படுகிறது அப்படிங்கிறது தான் 100% உண்மை. அடுத்ததாக பார்த்தோன்னா, பெண்கள் தலையில் செண்பக பூவை வைப்பதினால் வாதம் போன்ற பிரச்சனை குணமாக உதவியாக இருக்குது அப்படின்னும், பாரிஜாத பூவை பெண்கள் தலையில் வைக்கும் பொழுது காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் செரிமான பிரச்சனைகள் எல்லாம் தீர்வடையும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் செம்பருத்தி பூவை தலையில் வைத்தாலும் அல்லது அந்த செம்பருத்தி பூவை அரைத்து தலையில் தடவினாலும் பெண்களோட முடி வளர்ச்சிக்கு அதிகரிக்க செய்யும் ஒரு அற்புதமான ஒரு பூவாகவே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தோன்னா, கனகாம்பரம் பூவை பெண்கள் தலையில் வைப்பது அப்படிங்கிறது அந்த காலத்துலலாம் கிராமத்தில் கனகாம்பரம் பூவை வைக்காத பெண்களே கிடையாது அப்படின்னே சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதம் மிகுந்த அந்த கனகாம்பரம் பூவை தலையில் வைக்கும் பொழுது தலைவலி, தலை பாரம் போன்ற பிரச்சனைகளை சரி செய்ய இந்த ஒரு பூ உதவி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு பூ வைப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சிச்சின்னா தாராளமாக அந்த கனகாம்பரம் பூவை தலையில் வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்படி சாதாரணமாக தலையில் வைக்கக்கூடிய அந்த பூ பலவிதமான நன்மைகள் நமக்கு கொடுக்குது அப்படின்னு தெரிஞ்சும் அதை வைக்காமல் இருப்பது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஒரு தவறான விஷயம். இனிமேலும் நாம் அனைவருமே தினமுமே பூவை தலையில் வைத்து கொள்ளும் பொழுது மிக சிறப்பான பலனை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத முழுவதுமாக நம்பி அந்த பூவை தலையில் வைத்து கொள்ளலாம். மங்களகரமாகவும் சந்தோஷமாகவும் மனநிறைவோடும் வாழலாம். சந்தோஷமாக. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.